நம்ம அதிசருடைய அடுத்த திரைப்படத்தையுமே ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே இயக்க இருக்காரு. அதிசருக்கு 180 கோடி சம்பளம், 120 கோடி செலவுல படம் அப்படின்னு மொத்த பட்ஜெட்டுமே 300 கோடியை தொட்டால்தான் படத்துடைய தயாரிப்பாளர் படத்தை தயாரிக்கவுமே முன் வந்திருக்காரு. ஒரு வழியாக பாத்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தை தயாரிக்க ஒப்புக்கொண்டிருக்காரா. விரைவில் பட வேலைகள் ஸ்டார்ட் ஆக இருக்கு. நம்ம இயக்கியவர்கள் தற்போது கார் ரேஸ்ல படு பிஸியாக இருக்காரு. வர அக்டோபர் மாதம் தான் ரேஸ் முடித்து விட்டு சென்னை திரும்ப இருக்காராம். அதன் பின்னரே அவர் இந்த படத்துல நடிக்கவுமே இருக்காரு. சமீபத்துல இதனை உறுதி செய்த ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அதிசருடைய அடுத்த படத்தை நான் தான் இயக்குறேன், இது குட் பேட் அக்லி படத்துல இருந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிருக்காரு. இது அதிசருடைய 64வது திரைப்படம் தான் அப்படின்றத உறுதியுமே பண்ணிருக்காரு. இந்த நிலையில இந்த படத்துடைய கதை தூத்துக்குடி துறைமுகத்தை பின்னணியாக கொண்டது அப்படின்ற செய்திகள் வழியாகி வைரலாகிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம ரஜினி சாரை வைத்து லோகேஷ் இயக்கி வரும் கூலி திரைப்படமுமே துறைமுகத்தை பின்னணியாக கொண்ட படம் தான். தங்க கடத்தல மையமாக வைத்து இந்த படத்தை லோகேஷ் அவர்கள் உருவாக்கிட்டு இருக்காரு. இங்கே 64வது படத்திற்கு ஆதிக் அவர்கள் என்ன மாதிரியான கதையை உருவாக்கி வச்சிருக்கிறார் அப்படின்றது தான் தெரியல. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.